ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் போர் த்ரில் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கி தனுஷ், மமிதா, அப்புறம் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அண்ட் கருணாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து வெளியே வந்த கரங்கிற மூவியோட ரிவ்யூவை எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் மூவி காசிப் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ அவர்கள் ஒரு திருடர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ஸ்டோரி எப்படி ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணுங்கிறதே ஒரு செம்ம டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதாவது அவங்க வீட்டில் ஒரு பணத்தை திருடிட்டு ஓடி வந்துடுறாரு. அவர் அப்பா ரொம்பவுமே ஒரு பணக்காரராக இருந்தவர். இப்போ திருப்பி நம்ம வீட்டுக்கும் போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கொள்ளடிக்க போன இடத்துல மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சிட்டு சரி ஓகே, இனிமேல் நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, இவளுக்காகவாச்சும் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லோன் வாங்க போகிறான். பட் அந்த லோனுக்கு அவன்கிட்ட ஷூரிட்டி அப்படிங்கிற பேரில் எதுவுமே இல்லை. வீடாக இருக்கட்டும், மனையாக இருக்கட்டும், எதுவுமே அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இந்த லோனுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஓகே, நம்ம அப்பா கிட்டே போய் கேட்டு பார்ப்போம், வேறு வழி இல்லை, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே போகிறான். போய் அதாவது அப்பா ஏற்றுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பயத்திலே போகிறான். சரி, அதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்கிட்டாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வேறு மாதிரி போயிருக்க வேண்டியது. அதாவது அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, ஒருவேளை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இருக்கா இல்லையா, காசு கொடுத்துட்டாரா இல்லையா, அவங்க ஒரு நல்ல முறையில் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, அவன் அப்பாவை போயிட்டான், அப்படி இருக்குமா அவன் திருந்தி அவன் அப்பா கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் என்ன போயிருக்கணும். பட் அந்த மாதிரி போகலை. படத்தோட ஸ்டார்டிங்கில் இதுதான் என்னோடய லாஸ்ட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் திருட மாட்டார், இந்த திருட்டுனால தான் அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடும், அந்த மாதிரி நம்ம கதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் படம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு இடமா திருடிக்கிட்டே இருப்பார். அதுதான் படத்தில் அந்த திருடக்கூடிய சீன் இருக்கும் தெரியுமாங்க, அந்த சீனை தாங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஐயோ அடுத்தென்ன மாட்டிக்கிட்டானா ஐயோ மாட்டிக்கிட்டானா என்ன, அவங்க எல்லாமே வீணாக போயிடுமே, சரி இதுலேருந்து எப்படி தப்பிச்சா அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயே படத்தை கொண்டு போனது உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒன்று இருந்துட்டு இருந்தாலும் போர் தொழில் மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு அதே டேரக்டர் அதே ரைட்டர் 2 பேருமே சேர்ந்து அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகும்போது அதே மாதிரி ரொம்பவுமே ப்ரில்லியண்ட்டான, அதாவது ரொம்பவுமே ஒரு த்ரில்லரை தேடி போய் க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டானோ என்னமோ தெரியல. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி படத்தில் நம்ம தனுஷா அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார்லாம் ஐயோ வேறு லெவலில் நடிச்சிருந்தாருங்க. நீ நல்ல டேரக்டர் தனியாக பண்ணுவேன், யோகிலான்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாரு. நீங்கள் நல்ல டேரக்டர் தானே பண்ணுவீங்க, என்ன அந்தளவுக்கு நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம்லாம் படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த போலீஸ்காரனாக வில்லனாக நடித்தவர், அவர் படத்தை பொறுத்தவரை ஒரு ஆண்டகனிஸ்ட்டு, ஆனால் உண்மையாக அவர் தான் ப்ரோட்டகனிஸ்ட்னே நான் சொல்லுவேன். அதாவது அவர் எதை தப்பு பண்ணார். ஐ திங்க் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்க வேண்டியதான் வில்லனாக இருக்க வேண்டியதான் ஹீரோ. ஏன்னா நம்ம தனுஷ் என்ன தான் திருடனாக இருந்தாலும், என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் அவர் திருடுறதே தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தானே வில்லன். இவர் போலீஸ், அவரை கண்டுபிடிக்க போகிறாரு, அவருக்கு அதுதான் வேலை, அவரோட டியூட்டி அதுதான். ஸோ அப்படிங்கும்போது அவர் தானே ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கூட்டு போயிரு. இது அப்படியும் ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். அந்த ஹீரோ தான் வில்லனாகவும் வில்லனை ஹீரோவாக எடுத்திருந்தாலுமே ஒரு கதையாக போயிருந்திருக்கும். ஆனால் இதோட கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது படத்தோட கொஞ்சம் கன்வே ஆகலைனாலும் அது ஒரு பேங்க் ராபரி வச்சு ஒரு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது நான் சொல்ல வர்றது அது ஸ்பாய்லராகவும் இருக்கக்கூடாது, படமும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே கன்ஃபியூஷனில் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த படத்தை பொறுத்தவரையும் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை விட நம்ம தனுஷ் அவர்களோட ஆக்டிங் வெரி ப்ரில்லியன்ட்டு. இது எல்லாத்தையும் விட இன்னொருத்தர் படத்துக்கே ஒரு பெரிய தூணாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஜி பிரகாஷ் அவர்களை தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வேறு தேட்டரில் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா டால்பியில் தான் பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையுமே பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அது உண்மையில செம்மையாக படத்துக்கு உள்ளே கொண்டு போய் உட்காந்துருந்துச்சு. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, படம் ஸ்டார்ட் ஆன ஒரு செகண்ட்லேருந்து எண்டிங் ஆகிற அந்த ஒரு செகண்ட் வரையும் கதையை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கும். அன்வான்ட் சீன்கள் எதுவுமே கிடையாது. தேவையில்லாமல் ஆடியன்ஸை உட்கார வைக்கணும், ஆடியன்ஸை ரசிக்க வைக்கணும், ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் விட்டு வெளியே போய் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா ஒரு சில பேர். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் முழுக்க கதைக்கு என்ன தேவையோ, படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது தனுஷ் மாதிரி ஹீரோலாம் வேறு லெவலில் கமர்ஷியல் மூவியாக எடுக்கும்போது இவருக்கு இந்த மாதிரி இறங்கி அடிக்கிறதுலாம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தை உண்மையாக சொல்லணும்னா தனுஷ் அவர்கள் இறங்கி விளையாண்டுருக்காரு. விக்னேஷ் ராஜா அவர்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு.
போர்த்துலில் டேரக்டர் கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. சரி ஓகே, ஓவராலாக படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீங்கள் இதை டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் சீட்டில் போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்துங்கிற ஒரு சுவாரஸ்யத்திலே படத்தை கொண்டு போய் முடிச்சிருவாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். படத்தில் பெரிய மெசேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக கொடுக்கணும், நம்ம படம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், அதாவது ஒரு நம்பகத்தன்மையோடு, அதாவது இது பழைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அந்த காலத்தில் தான் அந்த படம் எடுக்குது, படம் போய்கிட்டு இருக்குது, இந்த கதை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மையோடு கொடுத்துருந்தது இன்னுமே வேறு லெவல் இருந்துச்சு. அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் நம்ம கமல் சாரோட ஒரு குட்டி 1 செகண்ட் கேமியோ இருக்குது. அதெல்லாம் உண்மையில சூப்பராக இருந்துச்சு. ஐயோ இவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மொமெண்டமான ஒரு சீனாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோடய சேனல் க்ரைட்டீரியாவில் நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா 50க்கு 41. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்சு நம்ம தனுஷ் அவர்களோட ஆக்டிங் கரியரில் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆவேன்.